இருந்துச்சு படம்? மேம் எப்படி மேம் இருந்துச்சு? இது லீக் ஆன படத்துக்கும் இந்த படத்துக்கு எதாவது வித்தியாசம் இருக்கா? படம் சூப்பராக இருக்குது. எதிர்பார்த்த விட பெஸ்ட்டாக இருக்கா? நல்லா இருக்கு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எப்படி ப்ரோ? படம் மாஸ் தானே. எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா அதோட பெஸ்ட்டாக இருக்கா? அதோட ஜாஸ்தியாக வருது. லாஸ்ட் படம் எமோஷ்னலாக முடிஞ்சது. வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் டே செலிப்ரேஷன், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டே டிக்கெட் எடுக்கிறதுலாம் வந்து முடிஞ்சிச்சு. சிஎம்மாக தான் பார்ப்போம், பொலிட்டிக்கலாக தான் பார்ப்போம். படம் நல்லா இருந்தது. லாஸ்ட் கஷ்டமாக இருக்கும். எப்படி ப்ரோ? வெயிட்டிங்கில் இருந்தோம் ப்ரோ. 7 மாதமாக வெயிட்டிங்கில் இருந்தேன். டிசம்பர்லேருந்து ஒரே படம் பார்க்கல. ஒரு சின்ன வெப் சீரிஸ் பார்க்கல. வெப் சீரிஸ் பார்க்க தளபதியாக வெயிட் பண்ணியிருந்தேன். தளபதி பிளாஸ்ட் 1000 பேர் 1000 சொல்லிட்டோம். தளபதி பிளாஸ்ட் தான் நல்லா இருக்கு படம். வெயிட்டிங்கில் இருந்த ப்ரோ. ஒரு மாலை போடுவோம் சொல்லுவோம்ல, என் மாதிரி மாலை போட்டோம். எல்லாத்தையும் பார்க்கலாம். சொல்லுங்க ப்ரோ. மஜா நம்ம தளபதி தான் எல்லாமே. கடைசி படம் மனசு கஷ்டமாக தான் இருக்கு. இருந்தாலும் இனிமேல் அரசியலில் நம்ம தளபதி தான். வேற லெவல் படம். மேம் எப்படி மேம் இருந்துச்சு? எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு அதோட பெஸ்ட்டாக இருந்தா? எப்படி இருந்தது படம்? அதோட பெஸ்ட்டாக இருந்தா? ப்ரோ வாங்க ப்ரோ. எப்படி சொல்லுங்க? எப்படி ப்ரோ? வேற லெவல். ப்ரோ மேம் நிரந்தர சிஎம்னா சொல்லுங்கள். நிரந்தர சிஎம் எப்படி இருந்துச்சு? எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு அதோட பெஸ்ட்டாக இருந்தா? ரொம்ப கடைசியாக தளபதி ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறது லாஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் ஃபீலாக இருக்குது. மற்றபடி வேற லெவல் பண்ணிட்டேன். மேம் சொல்லுங்க மேம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. தளபதியோட லாஸ்ட் அதெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் தளபதி நேரத்தில் பார்ப்போம் இல்லைன்னு தெரியல. படம் நல்லா இருக்கு. சொல்லுங்க. எதிர்பார்த்து இப்போ லாஸ்ட் படம் மாதிரி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி மேம் இருந்துச்சு? படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. கடவுளை பார்த்தாச்சு ப்ரோ. நேரில் பார்த்தாச்சு ப்ரோ கடவுளை. மேம் எப்படி மேம் அப்படியே இருந்தது ப்ரோ? ப்ரோ படம் மாசு வேற லெவல். ப்ரோ லாஸ்ட் படம் நின்று சொல்லுங்கள். எப்படி இருந்தது? எதிர்பார்த்த மாதிரி இருந்தால் அதோட பெஸ்ட்டாக இருந்தா? புரியல ப்ரோ. லாஸ்ட் படம் அதோட பெஸ்ட்டாக இருந்ததா? எலெக்ஷன் மாதிரி வந்துருக்கணும். எலெக்ஷனுக்கு அப்புறம் பரவாயில்ல, தளபதி வந்துட்டாரு, அது போதும் ப்ரோ. எப்படி இருந்துச்சு படம்? செம்ம மாசாக இருந்தது படம். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நிறைய ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருந்தது படம். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். எப்படி ப்ரோ இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு படம் ப்ரோ. சூப்பர் சபை படம் ப்ரோ. சூப்பர் தளபதி படம் நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. தளபதி இனிமேல் பார்க்க முடியாது. ஒரே வருஷம் தான். மனசே இல்லை. கேட்டுட்டா மறுபடியும் நடிப்பார்ல ஒரு படத்துக்கு? புரியல. கேட்டால் மறுபடியும் நடிப்பார்ல, உங்களுக்காக பண்ண மாட்டாரா? நடிக்க மாட்டார். அவர் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டு அவர் பிடிச்ச அவரே கேட்க மாட்டார். இருந்தாலும் மக்கள் பேச்சை கேட்பார்ல. மக்களுக்காக தான் அவர் இந்த முடிவே எடுத்திருக்காரு. ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. எங்கள் அண்ணன் இல்லாத இதுக்கப்புறம் வரமான போகுது. அதானே கஷ்டமாக இருக்குது. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. விஜய் மாதிரி இந்த படம் கடைசி படம் கிடையாது. இந்த படத்தை நாங்கள் வெற்றியாக கொண்டாட போகிறோம். இப்போ எனக்கு ஒரே ஒரு கருத்து இருக்குது. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டெல்லியில் ப்ரொட்டஸ்ட் நடக்குது. நீங்கள் என்னடா டிக்கெட் புக் பண்ணுறீங்க? ஜனநாயகனை முன்னாடி ஒடிசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெஸ்ஸி, இந்த ஃபுட்பால் பற்றி தான் பேசினாங்க. ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறாங்களாம். இத்தனை வருஷமா என்ன பண்ணாங்க? திமுக ஆட்சியில் இருக்கிறப்ப நீட் தேவை இருந்துச்சு. அனிதா தங்கை இறந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க? தளபதி படத்தை நாங்கள் கடைசி படத்தை கொண்டாடுவோம். இது மாபெரும் வெற்றி படமாக கொண்டாட போகிறோம். அண்ணன் விஜய்
சொல்லுங்க bro. தளபதி தான் எப்பயுமே அவர் 10 வருஷம் தான் எப்பயுமே நாங்கள் வந்துட்டே இருப்போம். அவர் கட்சிக்கு வந்தாலும் சரி எப்பயுமே நாங்கள் பார்த்துட்டே இருப்போம். நீங்களும் பாருங்க, மஜா இருக்கும். ப்ரோ ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சிஎம் படம் யாருமே ரிலீஸ் பண்ணதே கிடையாது. புரியுதா? எந்த சிஎம் கிடையாது. நம்ம சிஎம் படம் தான் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிது. ஃபஸ்ட்டு லாஸ்ட் இதுதான். சொல்லலாம் நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருந்தேன். எல்லாத்துலயும் ஒரே கேள்வி தான். வாங்க. எதுக்கு ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க? சொல்லுங்க கேளுங்க. குழந்தைங்கள பார்க்கலாம், எதுக்கு ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னே தெரியல. அந்த மாதிரி எதுவும் இல்லை படத்தில். எதுவுமே கிடையாதுங்க. ஆ. குழந்தைங்களும் பார்க்கணும். குழந்தைங்க பார்க்கணும். அதுவும் பொண்ணு குழந்தைங்க பார்க்கணும் இந்த படத்தை. கண்டிப்பாக குழந்தைங்களாம் பார்க்கணும். நல்லா இருக்கு படம். மறுபடியும் ரீச் போயிட்டு மறுபடியும் குழந்தைங்க பார்க்குற மாதிரி ஒன்றும் பார்க்கல. எப்படி மேம் இருந்துச்சு படம்? லாஸ்ட் படம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? லாஸ்ட் படம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப எமோஷனலாக தளபதி படம் சூப்பர் மச்சாவா இருக்கு. எல்லாருமே நம்ம ஸ்டேட்டில் இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் ஒரு சிஎம் படம் மாதிரி தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கா? இல்லைங்க. இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு, இதுதான் லாஸ்ட் இல்லையா? இந்த படத்துக்கு எப்படி இருந்தது உங்களுக்கு ஃபீலிங் படம் பார்க்கும்போது? நான் வேற லெவல்ண்ணா. அந்த முஸ்டார்ண்ணா. முஸ்டார் சிஎம் படம்ண்ணா இது. ப்ரோ சொல்லுங்க. தளபதியோட லாஸ்ட் படங்க ரொம்ப கண்கலங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப அழுதுட்டோம்னா ப்ளீஸ் எங்களுக்காக நடிங்கண்ணா. சிஸ்டராக இருக்கிறேன். எப்படி மேம் இருந்துச்சு? லாஸ்ட் தான் எங்களுக்கு லாஸ்ட். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. தளபதி மாசே இந்த படம் லாஸ்ட் படம்ன்றது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி இருந்தது? வரணும். ரொம்ப ஆசை இருக்கு. சரி படத்தை